இன்று இரவு நீங்கள் வானத்தை பார்த்தால் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை பார்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் பார்ப்பது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறு பகுதி மட்டுமே. விஞ்ஞானிகள் இன்று சொல்லும் கணக்கு என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பொருட்களில் வெறும் 5% மட்டும்தான் நமக்கு தெரியும். மீதமுள்ள 95% அது என்ன, எங்கிருக்கிறது, ஏன் அதை பார்க்க முடியவில்லை இன்னும் யாருக்கும் தெரியாது. நாம் சந்திரனில் காலடி வைத்து விட்டோம், செவ்வாய்க்கு விண்கலங்களை அனுப்பிவிட்டோம், கருத்துளையின் படத்தை கூட எடுத்துவிட்டோம். ஆனால் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் இன்னும் இருளுக்குள்ளேயே புதைந்து கிடக்கின்றன. இன்று உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் கூட முழுமையாக விளக்க முடியாத பிரபஞ்சத்தின் 10 மர்மங்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் 7வது மர்மம் நம்முடைய வாழ்க்கையே உண்மையா என்ற கேள்வியை எழுப்பும். என் அன்பிற்கு மதிப்பிற்குரிய மக்களே, நான் அரசன் கபிலக்ஸ். நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நமக்கு தெரிந்தால்தான் நாம் எங்கு செல்கிறோம் என்று நமக்கு தெரிய வரும். மிஸ்ட்ரி 1. ஒரு கேலக்சி சிதறி போகாமல் இருக்க அதற்கு என்ன தேவை? பதில்: ஈர்ப்பு விசை. ஆனால் 1970களில் விஞ்ஞானிகள் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கவனித்தார்கள். கேலக்சியின் வெளிப்புறம் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாத அளவுக்கு மிக வேகமாக சுழன்று கொண்டிருந்தன. பிசிக்ஸ் படி அந்த வேகத்தில் அவை சுழன்றால் கேலக்சியை விட்டு வெளியே பறந்திருக்க வேண்டும். ஆனால் அவை வெளியே போகவில்லை. அப்படியானால் அவற்றை பிடித்து வைத்திருப்பது யார்? கண்களுக்கு தெரியாத, ஒளியே வெளியிடாத, ஆனால் ஈர்ப்பு விசையை உருவாக்கும் ஏதோ ஒன்று. அதற்கு டார்க் மேட்டர் என்று பெயர் வைத்தார்கள். இன்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் மொத்த பொருட்களில் சுமார் 27% டார்க் மேட்டர் என்று விஞ்ஞானிகள் கவனிக்கிறார்கள். ஆனால் இதுவரை ஒரு டார்க் மேட்டர் துகளை கூட யாரும் நேரடியாக கண்டுபிடிக்கவில்லை. உலகின் மிகப்பெரிய ஆய்வகங்கள், மிக சக்தி வாய்ந்த கருவிகள், பல ஆண்டுகள் ஆராய்ச்சி இருந்தும் அது இன்னும் நிழலாகவே தான் இருக்கிறது. ஒருவேளை இப்போதே கோடிக்கணக்கான டார்க் மேட்டர் துகள்கள் உங்கள் உடம்புக்குள்ளேயே ஒவ்வொரு வினாடியும் கடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதை உணர முடியாது. மிஸ்ட்ரி 2. பிரபஞ்சம் உருவான பிறகு அதன் எக்ஸ்ப்ளோஷன் மெதுவாக வேண்டாமா? கிராவிட்டி எல்லாவற்றையும் ஒன்றாக இழுக்கும். அதனால் எக்ஸ்ப்ளோஷன் ஸ்லோவாக வேண்டும். ஆனால் 1998இல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது இதற்கு நேர்மாறான உண்மை. பிரபஞ்சம் மெதுவாகவில்லை, இன்னும் வேகமாக விரிவடைந்து கொண்டிருக்கிறது. யார் அதை தள்ளுகிறது? பதில் தெரியவில்லை. அதற்குத்தான் டார்க் எனர்ஜி என்று பெயர் வைத்தார்கள். இன்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் மொத்த சக்தியில் சுமார் 68% இதுதான் என்று கவனிக்கப்படுகிறது. ஆனால் அது என்ன, எங்கிருந்து வருகிறது, ஏன் வேலை செய்கிறது யாருக்கும் தெரியாது. நாம் வாழும் முழு பிரபஞ்சத்தையும் ஒரு தெரியாத சக்தி தொடர்ந்து விரிவடையச் செய்து கொண்டிருக்கிறது. நம்மால் அதை பார்க்க முடியவில்லை, தொட முடியவில்லை, அளக்க முடியவில்லை. ஆனால் அதன் விளைவை மட்டும் ஒவ்வொரு நாளும் முழு பிரபஞ்சமும் அனுபவித்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழும் பூமி ஒரு மணல் துகள் அளவுக்கு கூட இல்லை. மில்கி வேயில் மட்டும் நூற்றுக்கணக்கான பில்லியன் நட்சத்திரங்கள், அவற்றில் பலவற்றில் சுற்றி கோள்கள். அப்படி இருக்க உயிர் நம் பூமியில் மட்டும்தானா? 1950இல் இயற்பியலாளர் என்ரிகோ ஒரு கேள்வி கேட்டார். வேர் இஸ் எவ்ரிபடி? அவர்கள் இருந்தால் ஏன் யாரையும் நாம் பார்க்கவில்லை? இன்று வரை வேற்று நாகரிகம் இருப்பதை உறுதிப்படுத்தும் எந்த ஆதாரமும் நமக்கு கிடைக்கவில்லை. சில விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், ஒருவேளை புத்திசாலி நாகரிகம் உருவாகுவது மிகவும் அரிதாக இருக்கலாம், அல்லது ஒரு கட்டத்தில் அவை அனைத்தும் அழிந்து போயிருக்கலாம். அந்த அழிவுக்கான தடைக்குத்தான் தி கிரேட் ஃபில்டர் என்று பெயர். அந்த கிரேட் ஃபில்டரை மனிதகுலம் ஏற்கனவே கடந்து விட்டதா, அல்லது அது இன்னும் நமக்காக காத்திருக்கிறதா? மிஸ்ட்ரி 4. 1977 ஆகஸ்ட் 15 அமெரிக்காவில் இருக்கும் ஒரு ரேடியோ டெலஸ்கோப்
72 வினாடிகள் மட்டும் நீடித்த மிக சக்தி வாய்ந்த ஒரு ரேடியோ சிக்னலை பற்றி பதிவு செய்தது. அந்த தரவை பார்த்த வானியலாளர் ஜெர்ரி ஆச்சரியத்தில் ஒரு வார்த்தை மட்டும் எழுதினார். அதனால் தான் அதற்கு வாவ் சிக்னல் என்று பெயர் வந்தது. இயற்கையாக உருவான சிக்னலா அல்லது புத்திசாலி நாகரிகம் அனுப்பிய செய்தியா? 46 ஆண்டுகளுக்கும் மேலாக அதே திசையில் மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்தார்கள். ஆனால் அந்த சிக்னல் மீண்டும் ஒருபோதும் திரும்ப வரவில்லை. மிஸ்ட்ரி 5. நாம் இன்று அறிந்த பிரபஞ்சம் சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பிக் பேங் மூலம் உருவானது. ஆனால் அதற்கு முன் என்ன இருந்தது? இந்த ஒரு கேள்விக்குத்தான் இன்னும் உறுதியான பதில் இல்லை. சில கோட்பாடுகள் சொல்கின்றன காலம் பிக் பேங்குடன் தான் தொடங்கியது. அப்படியானால் அதற்கு முன் என்று கேட்பதே தவறான கேள்வியாக இருக்கலாம். வேறு சில கோட்பாடுகள் இதற்கு முன் வேறு பிரபஞ்சம் இருந்திருக்கலாம் என்கின்றன. ஆனால் இதுவரை எந்த கருத்தையும் உறுதிப்படுத்தும் ஆதாரம் கிடைக்கவில்லை. மனிதன் பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதை ஓரளவு புரிந்து கொண்டான். ஆனால் அது ஏன் உருவானது, எதிலிருந்து உருவானது என்ற கேள்விகள் இன்னும் இருளில்தான் இருக்கின்றன. மிஸ்ட்ரி 6. பிரபஞ்சத்தில் ஒளியை கூட தப்ப விடாத ஒரு இடம் இருக்கிறது. அதன் பெயர் பிளாக் ஹோல். ஒரு முறை அதன் இவெண்ட் ஹரிசோனை கடந்துவிட்டால் திரும்பி வர முடியாது. ஒளியாலும் முடியாது, காலத்தாலும் முடியாது. ஒரு கேள்வி, ஒரு புத்தகம், ஒரு மனிதன், ஒரு முழு நட்சத்திரம் பிளாக் ஹோலுக்குள் விழுந்தால் அதிலிருந்து தகவல்கள் என்ன ஆகும்? பிசிக்ஸ் சொல்கிறது இந்த பிரபஞ்சத்தின் இன்ஃபர்மேஷன் ஒருபோதும் முழுமையாக அழியாது. ஆனால் பிளாக் ஹோல் உள்ளே சென்ற அனைத்தையும் மறைத்து விடுகிறது. 1974 ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு புரட்சிகரமான கருத்தை முன்வைத்தார். பிளாக் ஹோல் நிரந்தரமானது அல்ல. அது ஹாக்கிங் ரேடியேஷன் மூலம் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மெதுவாக மறைந்து போகலாம். அப்படியானால் உள்ளே சென்ற இன்ஃபர்மேஷன் எங்கே போகிறது? அழிந்து விடுகிறதா, வெளியே வந்ததா, அல்லது நமக்கு இன்னும் புரியாத விதத்தில் பிரபஞ்சம் அதை பாதுகாக்கிறதா? இந்த ஒரு கேள்விக்காக உலகில் மிகப்பெரிய இயற்பியலாளர்கள் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பதிலை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை குவாண்டம் பிசிக்ஸுக்கும் ஐன்ஸ்டைன் கிராவிட்டிக்கும் இடையே இருக்கும் பாலம் இந்த பிளாக் ஹோல்குள்ளேயே மறைந்திருக்கலாம். மிஸ்ட்ரி 7. இப்போது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பது உண்மையான உலகில் இருந்தா, இல்லை யாரோ உருவாக்கிய ஒரு சிமுலேஷனுக்குள்ளா? 2003 பிலாசபர் நிக் உலகை சிந்திக்க வைத்த ஒரு கருத்தை வெளியிட்டார். ஒரு நாள் மனிதன் முழு உலகங்களையே கம்ப்யூட்டரில் உருவாக்கும் அளவுக்கு வளர்ந்தான். அதுபோல நம்மை விட கோடிக்கணக்கான ஆண்டுகள் முன்னேறிய ஒரு நாகரிகம் ஒரு முழு பிரபஞ்சத்தையே உருவாக்க முடியாதா? அப்படி முடிந்தால் நாம் அந்த சிமுலேஷனுக்குள் இருக்கும் கதாபாத்திரமாக இருக்க வாய்ப்பு இல்லையா? சில குவாண்டம் பிசிக்ஸில் இருக்கும் சில விசித்திரமான நிகழ்வுகளை இதோடு தொடர்புபடுத்தி பேசுகிறார். ஆனால் இதை நிரூபிக்கும் எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. ஒருவேளை நாளை காலை நீங்கள் விழித்த பிறகு உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே இருக்கலாம், அல்லது யாரோ எழுதி கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய புரோகிராமின் ஒரு வரியாகவும் இருக்கலாம். இன்று நாம் பார்த்தது வெறும் 7 மர்மங்கள் மட்டுமல்ல, மனிதன் அறிவின் எல்லையை நிரூபிக்கும் நினைவூட்டும் 7 கேள்விகளை. மீதமுள்ள 3ஐ அடுத்த பதிவில் பார்ப்போம். ஒவ்வொரு கேள்வியும் நாம் இன்னும் எவ்வளவு குறைவாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்கிறது. ஒரு காலத்தில் பூமிதான் பிரபஞ்சத்தின் மையம் என்று மனிதன் நம்பினான். பிறகு அது தவறு என்று கண்டுபிடித்தான். ஒரு காலத்தில் கேலக்சி ஒன்று மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்தான். இன்று கோடிக்கணக்கான கேலக்சிஸ்கள் இருப்பதை அறிந்திருக்கிறான். அதனால் இன்று மர்மமாக இருப்பது நாளை உண்மையாக மாறலாம். ஆனால் அந்த நாள் வரும் வரை இன்று இரவு வானம் நமக்குள் ஒரே ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கும். இந்த எல்லாவற்றிற்கும் அப்பால் இன்னும் என்ன இருக்கிறது? அந்த கேள்விகளுக்கான பதிலை தேடும் பயணம்தான்
மனித குலத்தின் மிகப்பெரிய சாகசம். இந்த 7 மர்மங்களில் உங்களை அதிகமாக சிந்திக்க வைத்தது எது? கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற வரலாறு மர்மங்கள், அறிவியல் மற்றும் உலகை மாற்றிய மர்மங்களை, உண்மைகளை தெரிந்து கொள்ள பிளாக்ஃபேஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளு. நன்றி மக்களே. நான் உங்கள் அரசன், கபிலரசன்.